ஹலோ டீச்சர்ஸ் வணக்கம். பியூஓ எக்ஸாமுக்கு நம்ம இன்றைக்கி தமிழ் பார்க்க போகிறோம். சரிங்களா? மொத்தம் நமக்கு 7 கொஷின் பேப்பர் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மொத்தம் 7 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் செஷன் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் மொத்தம் 7 சொன்னேன் இல்லையா? அந்த 7ல் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சைக்காலஜி, சோசியல்னு பிரித்து எல்லாமே தனித்தனியாக நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பயணிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நான் வீடியோ கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ இந்த 7 கொஷின் பேப்பர் இருக்குது. 7 × 150 நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. 1050 கொஷின்ஸ் உங்கள் கையில் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். தொல்காப்பியம் மொத்தம் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? மொத்தம் தொல்காப்பியத்தில் 27 இயல்கள் இருக்குது. ஓகேவா? 21, 27, 24, 29 நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியத்தில் மொத்தம் 27 இயல்கள் இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதுவும் காப்பிய பண்பாக இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? கம்பராமாயணம், சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஆன்சர் சிலப்பதிகாரம், சி. சரிங்களா? ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், இது எதில்? சிலப்பதிகாரம். மூணாவது கேள்வி. காலத்துக்கு ஒரு நாள் முந்தி தோணி வருகிறது இத்தலைப்பில் புதுக்கவிதை எழுதி வெளியிட்டவர்? இதில் ஆன்சர் டி, ஈரோடு தமிழன்பன். அந்த கொஸ்டின் கீழே லாஸ்ட்டாக ஆன்சர் இருக்குது பாருங்கள். காலத்துக்கு ஒரு நாள் முந்தி தோணி வருகிறது, இந்த தலைப்பில் புதுக்கவிதை எழுதி வெளியிட்டவர் ஈரோடு தமிழன்பன். ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர் என பாடியவர் யார்? சரியா? ஸோ இந்த பாடல் பாடினவர் தாயுமானவர். ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் ஏ, தாயுமானவர். அடுத்த கேள்வி. ரூபாவதி, கலாவதி என்னும் நாடகங்களை எழுதியவர்? ஆன்சர் பரிதிமாற் கலைஞர். பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் அறுக்கும் எண்ணிய தேய்த்து சென்று 753வது குறள். இந்த குறள் பாவில் பயின்று வரும் அணி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் ஏகதேச உருவக அணி. இதில் பயின்று வந்துள்ள அணி ஏகதேச உருவக அணி. அடுத்த கேள்வி பாருங்கள். திருவெண்காடர் என்று அழைக்கப்பெற்றவர்? பட்டினத்தார், தாயுமானவர், சிதம்பர சுவாமிகள், தண்டபாணி சுவாமிகள். ஆன்சர் பட்டினத்தார். திருவெண்காடர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் பட்டினத்தார். காரைக்கால் அம்மையார் பாடியது, அவங்க பாடின நூல் கேட்குறாங்க. ஓகேவா? காரைக்கால் அம்மையார் பாடியது ஆப்ஷன் ஏ, அற்புத திருவந்தாதி. அற்புத திருவந்தாதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிலப்பதிகாரத்தை இப்பெயர் கொண்டும் அழைப்பர்? சி, ஆன்சர் குடிமக்கள் காப்பியம். சிலப்பதிகாரத்தை இப்பெயர் கொண்டும் அழைப்பர். ஆன்சர் குடிமக்கள் காப்பியம். நமக்கு ஏற்கனவே தெரியும் சிலப்பதிகாரத்தை குடிமக்கள் காப்பியம், உரை நடையிட்ட பாட்டுடை செய்யுள். ஸோ இந்த மாதிரிலாம் அதுக்கு பேர் இருக்குது இல்லையா? ஸோ சிலப்பதிகாரத்துக்கு குடிமக்கள் காப்பியம், இதுதான் ஆன்சர். ஆன்சர் சி. அடுத்த கேள்வி. அரசன் இறந்த பின் அவனை சார்ந்தோர் செயலற்று நிற்பது கையறு நிலை. சரியா? இதுக்கு ஆன்சர் கையறு நிலை, பி. அடுத்த கேள்வி பாருங்கள். ராமானுஜரின் குருவாக கருதப்படுபவர்? ராமானுஜரின் குருவாக கருதப்படுபவர் ஆன்சர் டி, திருக்கோட்டியூர் நம்பி. அடுத்த வினா. சௌந்தரிய லகரியில் திராவிட சிசு என குறிக்கப்பெறுபவர்? திருஞான சம்பந்தர். இதுக்கு ஆன்சர் திருஞான சம்பந்தர். ஸோ அந்த கேள்வியை மாற்றியும் கேட்கலாம். திராவிட சிசு அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார்? திருஞான சம்பந்தர். பட் எதில் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? எந்த நூல்னா சௌந்தரிய லகரி. ஸோ இதில் தான் திராவிட சிசு அப்படின்னு திருஞான சம்பந்தரை சொல்கிறாங்க. அடுத்த வினா. பரமார்த்த குறுக்கதை என்னும் நகைச்சுவை கதையை எழுதியவர்? ஆன்சர் வீரமாமுனிவர். ஆன்சர் டி, வீரமா. அடுத்த கேள்வி பாருங்கள். புலவர் குழந்தை எழுதிய நூல்களில் ஒன்று. புலவர் குழந்தை எழுதிய நூல் ராவண காவியம். சரிங்களா? புலவர் குழந்தை எழுதினது ராவண காவியம். அடுத்த கேள்வி. உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் எய்வது ஆயினும் இனிது என தமிழர் உண்டலும் இளரே. தமிழர் பண்பை கூறும் இந்த நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் புறநானூறு. உண்டால் அம்மை இவ்வுலகம், இது புறநானூறு. நம்ம 10th ஸ்கூல் புக்லேயே இருக்குது. கடைசி வினா. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் என கருதப்படும் நூல்களின் எண்ணிக்கை? இதில் 14 இருக்குது. ஓகேவா? சைவ சித்தாந்த சாத்திரங்கள் என கருதப்படும் நூல்களின் எண்ணிக்கை 14. டீச்சர்ஸ், டெஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பியூ எக்ஸாம்ஸ்க்கு தமிழ், மேக்ஸு, சைக்காலஜி, சரிங்களா, இது 3க்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஓவரால் உங்களுக்கு 7 கொஷின் எப்பவுமே கொடுத்துருவேன். அதுபோக
தமிழ், மேக்ஸு, சைக்காலஜி உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸு, ஓகேவா? ஷார்ட் நோட்ஸு, இம்பார்ட்டன்ட் நோட்ஸு, கிளாஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறோம். அதுக்கு நான் எல்லாமே டெலகிராம் லிங்க்கில் தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? தேங்க்யூ.